சம்மர்ல வந்து உங்க ஸ்கின் கேரை வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம வெளியே போயிட்டு வந்த உடனே அப்படியே டார்க்கா டேன் ஆன மாதிரி ஆகும். நார்மலா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணோம்னா கூட அந்த டேன் வந்து தெரியும். அதாவது திட்டு திட்டு அங்கங்க வந்து கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும், டல்லாகவும் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆகக்கூடாது. என் ஸ்கின் எப்பயுமே பளபளன்னு அப்படி நல்ல ஒரு மாய்ஸ்டரா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம வீட்டில் வந்து காய்ச்சாத பால் இருக்கும் இல்லையா, அதை ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த பவுல்ல இருக்க பால்ல காட்டன் கொஞ்சமா எடுத்து நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு உங்களோட ஸ்கின்ல நல்லா மசாஜ் பண்ணி வெயிட் பண்ணி எடுங்க. அதாவது இப்படி நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி எடுங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது கூட அந்த காட்டனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழுக்கு இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்ல குட்டி குட்டியான துவாரங்கள் இருக்கும். அது உள்ள வந்து நிறைய இந்த நம்ம பொல்யூஷனில் அந்த டர்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த பால் வச்சு கிளன்சிங் பண்ணும்போது அந்த அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த துவாரங்களில் இருக்கிற அழுக்கு ரிமூவ் ஆனதால் இந்த பாலில் இருக்க அந்த மாய்ஸ்டர் இருக்கு இல்லையா, உங்கள் ஸ்கின் நல்லா பளபளன்னு ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.